மன்னர் ஒரு நாள் அரசவையில எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டாரு. உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு. இந்த கேள்வியை கேட்டதும் இதுக்கு என்ன பதில் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பதில் சொன்னாலும் சரியான பதிலா சொல்லணும், தவறான பதில் சொன்னாலும் தப்பாயிடும் அப்படின்னு எல்லாரும் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் எழுந்து, மன்னா, உண்மைக்கும் பொய்க்குமான தூரம் 2 அங்குலம் அப்படின்னு சொன்னாரு. இந்த பதிலை கேட்டு அரசர் உட்பட எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. ஆச்சரியமா எல்லாரும் அவரை பார்த்தாங்க. அரசர் கேட்டாரு, அது எப்படி 2 அங்குலம்னு அளந்து வச்ச மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. உடனே அமைச்சர் நிதானமா சொன்னாரு, நம்மளுடைய கண்கள், காது, வாய் இது எல்லாத்துக்கும் உள்ள தொலைவு 2 தூரம். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்ணால் பார்க்கறதையோ காதால் கேட்கறதையோ வாயால சொல்றதையோ நம்பாம தீர விசாரிக்கணும். அதனால தான் அதுக்கான தொலைவு 2 அங்குலம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த கதை மூலமா 2 விஷயம் நாம தெரிஞ்சுக்கிடலாம். ஒன்று, எந்த ஒரு கேள்விக்கும் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் விடையோ தீர்வோ இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. ஆழமா யோசிக்கும் போது கண்டிப்பா அதுக்கான விடை நமக்கு கிடைச்சே தீரும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த உடனே நம்பக்கூடாது. தீர விசாரிக்கிறது தான் உண்மையான விளக்கத்தை நமக்கு தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.